ஞாயிற்றுக்கிழமை வந்தா 1 மணி 2 மணிக்கு வர ஆளு இன்னைக்கு 5:45 இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க. எங்க போனீங்க? அது ஏன் கேட்குற, வந்துக்கிட்டு இருந்தேன்னா நம்ம ஈஸ்வரன் கோயில் இருக்குது இல்லை, அங்கே வந்து ஒரு சாமியார் வந்திருக்கான்னு சொன்னாங்க. சரி, அங்கே சாமியார் வரோம், நல்லா சொல்கிறான், குறி சொல்கிறான்னு சொன்னாங்க. சரி, இந்த தாட்டி போகிறோமே நம்ம போய் அங்கே எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம். சரி, நம்ம போய் என்ன ஏதுன்னு நம்ம கேட்டு போயிடலான்ட்டு போனால் அத்தனை ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அந்த சாமியார் என்னை மட்டும் கூப்பிட்டாங்கிறேன். என்னை கூப்பிட்டு பச்சை சேலைக்காரமா அங்கே வான்னா, இதுண்டா சாமிக்கு பச்சை சேலை சிவப்பு சேலையெல்லாம் தெரியுதா அப்படி. நான் போய் பக்கத்தில் உக்காந்தேன். என்ன சாமின்னு கேட்டேன். அம்மா நீ குறி கேட்க வந்திருக்கிற, உனக்கு நேரம் செம்ம கெட்ட நேரமாக இருக்குதுன்னு சொன்னேன். ஐயோ சாமி, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களே, ஏன் சாமி எனக்கு இப்படி கெட்ட நேரமேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், உனக்கு செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க உன் வீட்டுக்குன்னு சொன்னான். ஐயோ என்ன சாமியே சொல்கிற, என் வீட்டுக்கு செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சாமியும் பண்ணணும்னு கேட்டேன். அம்மா நல்ல ஒரு பெரிய 10 கிலோவில் ஒரு பூசணிக்காயும், ஒரு நல்ல பெரிய தேங்காய் 5 காயும், 5000 ரூபா பணமும், ஒரு வெள்ளை வேட்டி ஒரு துண்டும் கொடுமா. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உன் வீட்டில் பூஜையை வச்சு எடுத்துடுறேன்னா. நீங்கள் என்ன சொன்னீங்க? இதுக்கு என் மருமகளே என் மவனையும் கேட்டு வந்துடுறேன். ஏன் சாமி இதை செஞ்சால் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். அமோகமாக டாப்பில் வருவீன்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஒரு பேராசை தானே, அதை செஞ்சால் உடனே டாப்பில் வருவானா. டாப்பில் வருமே, 5000 ரூபா போனால் போயிட்டு போன. ஓ, இப்போ 5000 ரூபா கொடுத்து நீங்கள் அதை பண்ணுறீங்க? ஆமா யாழ்னி, நம்மளே டாப்ல வர வேண்டாமா? அதான் அதெல்லாம் பொய்யுங்கத்த, காசு பிடுங்கிறதுக்கோசம் இருக்கிறாங்க. ஐயோ, அந்த சோசிக்காரன் கரெக்டா என் 10 சேலை சொல்லியா கூப்பிட்டான். அவனுக்கு எப்படி தெரியும் வெளியூர்காரனுக்கு? ஏங்கத்த நீங்க வேற. இப்ப அதெல்லாம் போட்டு போ. 5000 நான் லோனு கட்ட பணம் வச்சிருக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு வா. இன்னைக்கு அவனை வர சொல்லலாம். நாளைக்கு லோனுக்கு என்ன பண்ணுவீங்க? அது அப்புறம் பாத்துக்கலாம். நாம தான் செஞ்சதுமே டாப்ல வருவீன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு நைட்டு 12 மணிக்கு உட்கார வச்சு பூசணிக்காய் வெட்டி பூஜை பண்ணுங்க, நானும் உங்க பையனை அத்துக்கிட்டு ஓடி போயிடும். அதெல்லாம் பேசாதீங்கத்த, அவன் பேச்செல்லாம் நம்பாதீங்கத்த. ஆனா யாழ்னி என் பையனுக்கு நான் செய்யல, நம்ம நல்ல வரணும்னு செய்யறேன். டாப்ல வரும். ஏகத்த காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நம்பாதீங்கத்த, பொய்யுங்கத்த. எத்தனை வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பணக்காரங்களா இருக்கவங்களும் இதை செஞ்சுதான் வந்தாங்களாமா யாழ்னி. சரி, 5000 ரூபா உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஆமா யாழ்னி. லோனுக்கார வாசல்ல இருந்து நின்னா நான் 4 பேச்சு வாங்கணும் அவங்ககிட்ட. அடுத்த வாரம்னு சொல்லிடலாம். அவங்ககிட்ட என்னெல்லாம் பேச்சு வாங்க முடியாது சாமி, நாளை நான் காசு தரேன். அடுத்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா சோசிக்கிறேன்னு சொல்லிடுறேன். நீ ஓஹோன்னு வந்துருவீன்னு இருக்கா. நீங்க ராகுலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவன் தரசமா வந்தாரு. கண்டிப்பா தருவியா? நீ அவனை கேளுங்க ஃபர்ஸ்ட். சரி, அவன் வரட்டு, நான் கேட்கறேன். ஃபோன் பண்ணி பாருங்க. குடியாள்னி அப்படின்னு சொல்லிட்டானா நான் கொடுத்து போடுவேன். கடங்காரன் வந்தா நீங்க பதில் சொல்லிக்கோங்க. நீ போன எடுக்க மாட்டேங்க. அவன் எடுக்க மாட்டான். அவன் எங்கதான் போனான்? அவன் விளையாட போயிருக்கான். விளையாட போயிருக்கிறானா? ஏன்டி வந்தானா, நான் சீக்கிரமா அந்த சாமியார் வேற எனக்கு வேற போன் நம்பர் கொடுத்துருக்கான். அந்த போன் நம்பருக்கு நான் போன் பண்ணலண்டி, இல்லைன்னா வேற வீட்டுக்கு செஞ்சுட்டு போயிருவாண்டி. போங்கத்த, நீங்க வேலை இல்லை உங்களுக்குலாம். அவன் வேற வீட்டுக்கு போயிட்டானா அப்புறம் இன்னொரு நாள் சொல்லுவாண்டி. கூட நம்பிக்கை உள்ள போவாதீங்க ஃபர்ஸ்ட். எனக்கு அவன் பச்சை சேலைக்காரன் கரெக்டா சொன்னாண்டி. பச்சை சேலை நான் கூட சொல்றேன், பச்சை சேலைக்காரமா இங்க அப்படிங்க. அவனுக்கு சாமி இறங்காது, எப்படி எப்படி சொல்லுவான்? அதான் நீங்க தயவு செய்து கம்முன்னு இருங்க. அவன் சொல்றான் இவன் சொல்றாங்க, கண்டதுக்கு ஏற மாதிரி செஞ்சுட்டு கிடக்காதீங்க. அப்புறம் இருக்கிறதாமண்ணா சோத்து ஒரு நேரம் செஞ்சுற சோறு கூட இல்லாம போயிடும். ஐயோ, நீ டாப்ல வருவீன்னு சொல்லியிருக்கிறாண்டி. நீ டாப்ல வருவீன்னு சொல்லியிருக்க. டாப்ல வருவீங்க, ஓட்டை பிரிச்சுட்டு போய் டாப்ல வருவீங்க.